சேலம் கரூர் இடையே இயக்கப்பட்ட புதிய ரயிலுக்கு நாமக்கல் ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலம் கரூர் இடையே அகல ரயில் பாதை பணி 750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 15 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. பணி நிறைவடைந்த நிலையில் இந்த வழித்தடத்தில் கடந்த நவம்பர் மாதம் சரக்கு ரயில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் பயணிகள் ரயில் சோதனை ஓட்டமும் நடந்தது. சோதனை ஓட்டம் முடிவடைந்த நிலையில் சனிக்கிழமை அன்று சேலம் கரூர் இடையே பயணிகள் ரயில் இயக்கப்பட்டது. சேலத்திலிருந்து புறப்பட்ட ரயில் நாமக்கல் ரயில் நிலையம் வந்தடைந்தது. அங்கு புதிய ரயிலுக்கு நடைமேடையின் இருபுறமும் பொதுமக்கள் திரண்டிருந்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவடைந்துள்ளதாகவும் ரயில் போக்குவரத்தால் நாமக்கல் மாவட்டம் மேலும் வளர்ச்சி அடையும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். ட்ரெயின் இங்க நாமக்கல் வரதுனால ஏழை மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு சார். அதே போல இந்த நீண்ட தூர பயணத்துக்கும் விரைவில் ட்ரெயின் அறிமுகம் பண்ணா மக்களுக்கெல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கும். இந்த ட்ரெயின் இங்க வந்ததுக்காக மத்திய மாநில அரசுகளுக்கு எல்லாத்துக்கும் பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த ட்ரெயின் வர்றதுனால நமக்கு நாமக்கல் மாவட்டத்துக்கு 14 வருட கனவு இன்னைக்கு தான் நினைவாக இருக்குது. இந்த ட்ரெயின் எல்லா வணிகம் பிளஸ் டிரான்ஸ்போர்ட் முட்டை நம்ம நாமக்கல் பயங்கர ஒரு அட்வான்டேஜா எல்லா தொழிலும் முன்னேறிட்டு இருக்குது. ஆனா இந்த ரயில் போக்குவரத்து இல்லாதனால தான் கொஞ்சம் பின்தங்கி இருந்தது. இனிமேட்டு நல்லா இருக்கும். நாமக்கல் தொழில் ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த புதிய ரயில் சேவையில் சேலம் கோட்ட மேலாளர் சுஜாதா மற்றும் ரயில்வே அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதல் நாள் ரயில் சேவையில் பயணிகள் அனைவரும் இலவசமாக பயணம் செய்தனர். திங்கட்கிழமை முதல் ரயில் சேவை முழுமையாக துவங்குகிறது.